நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவமாகும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது, அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய தியாகத்தையும் செய்ய வேண்டும். தியாகம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருப்பவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் எங்களுக்கு மனதார மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை தியானித்தோம். இதில் குறிப்பாக பதவியை குறித்தும், பணப்பிரியராய் இருப்பதை குறித்தும், பொருத்தனை செய்பவரை குறித்தும் மற்றும் வார்த்தை திரட்சியை குறித்தும் தியானித்தோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட பிரசங்கி புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கும் விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்க முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு தேவை செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை நாம் செய்திருக்கிறோமா அல்லது செய்ய முயற்சி செய்திருக்கிறோமா? ஏனென்றால் ஒரு திருக்குறள் இப்படியாக சொல்லுகிறது: தெளிவினதனை செய்யினும் கழிவினால் கேடும் பெருஞ்சேறு உடைத்து. அதாவது, எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்னதாக தெளிவில்லாமல் செய்யக்கூடாது என்பதை இது நமக்கு விளக்குகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொண்டதையும் கற்க போகிறவைகளிலும் தெளிவாக புரிந்து கொண்டு அவைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்வோமாக. வாருங்கள், இன்றைய தியானத்திற்கு உள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இன்று நாம் பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிரசங்கி 5:11. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதேயன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி அடைவது ஒரு நாளும் சிறந்த பயனை தராது. வியாபாரத்திலானாலும் சரி, சபையானாலும் சரி, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற இயக்கங்களானாலும் சரி, இந்த கருத்து மிக சரியாக பொருந்தும். இதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே பார்த்திருக்கக்கூடும். உதாரணமாக, சபை மிக பெரிதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சபையை வளரச் செய்வது மிக பெரிய தலைவலியாக இருக்குமே ஒழிய சிறந்த ஆசீர்வாதமாக இருக்காது. இவ்வாறு பெரிதாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே உருவான பெரிய சபையிலே அதிகம் உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் சபையிலே தேவனுடைய மகிழ்ச்சி இருக்காது. எனவே தேவனுடைய நாம மகிமைக்கென்றே சபை வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே சபை வளர பாடுபட வேண்டும். அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், நித்தியத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு சபை வளர்ச்சியை குறித்து கரிசனை உள்ள சபைகள் சமாதானம் பெற்ற சபைகளாய் இருக்கும். அப்படி வளரும் சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகளின் வல்லமை வெளிப்படும். தேவ நாம மகிமைக்கென்று தேவன் பெரிய காரியங்களை செய்து சபையையும் மகிமைப்படுத்துவார். பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. வேலை செய்கிறவன் அல்லது ஏழையாயிருக்கிறவனுக்கு புசிப்பதற்கு ஒருவேளை அதிக உணவு இருக்காது. அவனால் மிக சத்தான உணவை வாங்கி உட்கொள்ள முடியாது. எனவே அவனுடைய உடலிலே தேவையில்லாத பொருட்கள் தங்கி விடுவதில்லை. அதனால் அவனுக்கு நோய்களும் அதிகம் வருகிறதில்லை. அவனுக்கு நித்திரையும் எளிதாக வரும். ஆனால் செல்வந்தர்களுக்கு அப்படி அல்ல. அவன் நினைத்த வேளையிலெல்லாம் நினைத்த உணவையெல்லாம் சாப்பிடுகிறான். எனவே அதிக சத்து உடலிலே சேர்ந்து நோய்கள் உண்டாகிறது. மட்டுமல்ல, அவன் தன்னுடைய செல்வத்தை குறித்து மிகவும் அதிகமாகவே கவலைப்பட வேண்டியதாய் இருக்கிறது. எனவே அவனுக்கு உறக்கமும் சரியாய் வருகிறதில்லை. அதிக செல்வத்தினாலே அதிக பிரச்சனைகள். எனவே அவர்கள் தங்கள் செல்வத்தின் பாதுகாப்பை குறித்தும் அதிகம் கவலைப்பட வேண்டியது இருக்கிறது. எனவேதான்
அவர்கள் நித்திரை இன்பமற்றதாகிவிடுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை அப்படிப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களால் ஆதரிக்கப்படக்கூடியவர்கள் உண்டா என்பதை சுற்றி பார்த்து, உங்கள் செல்வத்திலே பகிர்ந்து கொடுத்து, தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை சந்தித்து பாருங்கள். உங்கள் நித்திரையும் இன்பமானதாக இருக்கும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். செல்வமானது அநேக மக்களுக்கு இன்பத்தை கொண்டு வருவதை விட்டு துன்பத்தை கொண்டு வருகிறது. அநேக காரியங்களிலே செல்வந்தர்களை விட ஏழைகளே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூறுவதை கவனியுங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்கிறார். அருமையானவர்களே, இதுவே நம்முடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும். பிரசங்கி 5:14. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்திருக்கலாம். தகப்பனார் மிக பெரிய பணக்காரராய் இருந்து மரிக்கும்போது எல்லா செல்வத்தையும் மகனுடைய கைகளிலே விட்டுவிட்டு போய்விடுவார். பின்னர் அந்த மகன் தாறுமாறாக செலவு செய்து செல்வத்தையெல்லாம் அழித்து போட்டு விடுவான். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். வேறு சிலர் இப்படியாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம். அதாவது, அவர்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட அவர்கள் சம்பாதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் பரம்பரை சொத்தை பெறுவதனாலே பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பணத்தின் மதிப்பு என்ன என்று தெரியாததினாலே மனம் போன போக்கிலே செலவு செய்து எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள். சமுதாயத்திலே காணப்படுகிற தீங்குகளிலே இதுவும் ஒன்று. சமுதாயத்திலே இந்த ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் மிகவும் அதிகமாகவே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த செல்வம் அழிந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது என்று சாலமோன் சொல்கிறார். தகப்பன் சேர்த்து வைத்ததை மகன் அழித்து விடுகிறான் என்கிறார். ஆகவே செல்வம் ஒரு மனிதனை திருப்தி செய்ய இயலாது என்பதையும், வாழ்வின் பிரச்சனைகளுக்கு செல்வம் ஒரு தீர்வாக அமையாது என்பதையும் சாலமோன் உணர்ந்து அறிவிக்கிறார். இப்பொழுது நாம் பிரசங்கி 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 6ஆம் அதிகாரத்திலே சாலமோன் செல்வத்தையும் கனத்தையும் பற்றி தேடி ஆராய்ந்த பரிசோதனை இப்பொழுது முடிவுக்கு வருவதை பார்க்கலாம். வாசிக்கிறேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இது ஒரு வினோதமான நிலைமைதான். அவர்கள் கையில் எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கும். நினைத்ததையெல்லாம் அவர்கள் உண்டு மகிழலாம். ஆனால் அவர்களால் உண்டு மகிழ முடியாதபடி மிகவும் சாதாரணமான உணவையே கட்டுப்பாட்டுடன் விதிமுறைகளுடன் உண்டு வாழ்கிறவர்களாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய செல்வத்தை அனுபவிக்கும் அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. மற்றவர்கள்தான் அவர்களுடைய செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். அதே வேளையிலே சிலர் ஏழைகளாயிருப்பார்கள். அவர்களுக்கு செல்வம் சம்பத்தெல்லாம் அதிகம் இருக்காது. என்றாலும் அவர்கள் முன் வைக்கப்பட்ட எல்லா உணவு வகைகளையும் அவர்களால் உண்டு மகிழ முடியும். அவர்கள் பணத்தினால் அவர்களுக்கு வேதனை இராது. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த அனுக்கிரகம், அனுபவிக்கும் கிருபை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, செல்வம் இருந்தும் பட்டினியாயிருப்பதை விட ஏழைகளாயிருந்தும் வயிறார உண்டு வாழ்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லலாம் இல்லையா? பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். தேவன் இல்லாத மனித வாழ்வு எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக மாறிப்போகிறது என்று பார்த்தீர்களா? ஒருவனுக்கு பிள்ளை செல்வம், பொருட்செல்வம் எல்லாம் இருக்கலாம்.
அதை காண்பதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆயுட்காலமும் இருக்கலாம். ஆனால் இவற்றிலே அவனுடைய ஆத்துமா திருப்தி அடையாது. அவனுக்கு மருத்துவ வசதி பெற வாய்ப்பு இருந்த பொழுதிலும், எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் அவனால் ஆத்துமாவிலே ஒரு திருப்தியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அவன் மரிக்கும் பொழுது தன்னோடு கூட எதையுமே எடுத்துச் செல்ல முடியாது. யோபுவை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவன் ஒரு செல்வந்தன். அவனுடைய அறிக்கை என்ன? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், அவ்விதமாக அவ்விடத்துக்கு திரும்புவேன். இம்மையிலே மகிழ்ச்சியை தராத ஒன்றிற்காக, மறுமையிலே எந்த மதிப்பையும் பெறாத செல்வத்திற்காக வாழ்க்கையை செலவழிப்பது வீணானது. இவ்வாறு மாயையான உலக செல்வத்திற்காக சிலர் தங்கள் வாழ்க்கையை செலவழிப்பது பரிதாபமானதாய் இருக்கிறது. தொடர்ந்து நாம் 7ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். சாலமோன் பரிசோதித்த துறைகளிலே இறுதியான ஒன்றை இங்கே பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே உள்ளவற்றிலே மன திருப்தியை பெற்றுவிட முடியுமா என்பதை அனைத்து காரியங்களிலேயும் சாலமோன் சோதித்து பார்க்கிறார். அறிவியல், இயற்கை விதிகள் இவைகளை இவர் பரிசோதனை செய்தார். அதிலே அநேக காரியங்களை தெரிந்து கொண்டாலும் மன திருப்தியை அவரால் பெற முடியவில்லை. இதைத் தொடர்ந்து தத்துவத்திலேயும் மன இயலிலேயும் பரிசோதனையை மேற்கொண்டார். அவைகளிலேயும் அவர் திருப்தியை பெறவில்லை. எனவே உலகத்தை அனுபவிக்கும் பொருளியலிலும், அடுத்தது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்ற கோட்பாட்டிலும் முயற்சி செய்கிறார். மேலும் தனக்காக சுயநலவாதியாக வாழும் கோட்பாட்டிலேயும் மதத்தை பின்பற்றும் ஒரு முறையிலேயும் முயற்சி செய்கிறார். எந்த ஒரு மதமும் ஒரு மனிதனை திருப்தி செய்ய முடியாது என்பதை கண்டுகொண்டார். கிறிஸ்துவே இருதயத்தை திருப்தி செய்யக்கூடியவர். பின்னர் சாலமோன் செல்வத்தினாலே தனக்கு அமைதி கிடைக்குமா என்று தேடினார். சாலமோன் உலகத்திலேயே ஒரு பெரிய செல்வந்தராவார். ஆனாலும் செல்வம் ஒரு மனிதனை திருப்தி செய்ய முடியாது என்பதை அவரே ஆராய்ந்து அறிக்கையிட்டார். இப்பொழுது அவர் இறுதியாக செய்யும் ஒரு பரிசோதனை தான் இங்கே பார்க்கிறோம். அது ஒழுக்க முறைகளிலே அவர் செய்த ஆய்வு. இன்றைய நாட்களிலேயும் நல்லது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்மை செய்கிறது மட்டுமே வாழ்விலே போதுமானது என்று சொல்லும் அநேகரை நீங்கள் பார்த்திருக்கலாம். நன்மை செய்கிறவர்கள் என்று இவர்களை கூறலாம். உலகத்திலே அநேகர் இந்த பாதையிலே இன்றைக்கு செல்கிறார்கள். இவர்கள் நல்ல செல்வந்தர்களாக வாழ்க்கை வசதிகளோடு வாழ்வார்கள். ஆனால் வேதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. தாங்கள் முதலாவது இயேசுவிடம் வந்து இயேசு தரும் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பின்னர் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளாதவர்களாக, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட தத்துவத்திலேயும் சாலமோன் தனது பரிசோதனையை மேற்கொள்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. இது முற்றிலும் உண்மையானது. இதில் தவறு எதுவும் இல்லை. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லதுதான். அருகில் உள்ளவர்கள் மற்றும் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் ஒருவனை நல்லவன் என்று சொல்வது சிறந்த ஒரு காரியம்தான். யாரிடமும் சண்டையிடாமல், தேவையில்லாத காரியங்களிலே தலையிடாமல், மிகவும் சாந்தமாக நடந்து கொள்வது அவனுக்கு சமுதாயத்திலே மதிப்பையும் அங்கீகரிப்பையும் கொடுக்கத்தான் செய்யும். அவனுடைய அடக்க ஆராதனையிலே அவன் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் போதகர் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுதும் அது அவனுக்கு புகழ்ச்சியாகவே மாறும். என்றாலும் இவைகளெல்லாம் நமக்கு என்ன தருகிறது என்பதே சாலமோனின் கேள்வி. அது நம்முடைய இருதயத்திலே உண்மையான திருப்தியை அளிக்க முடிகிறதா என்று கேட்கிறார். பிரசங்கி 7:2, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இந்த நன்மை செய்ய விரும்புகிற குழு நன்மை செய்ய விரும்புகிற ஒன்றாகத்தான் இருக்குமே ஒழிய இவர்கள் நன்மை செய்தார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. காரணம், அவர்கள் கூடி கூடி நன்மை செய்வது எப்படி எப்படி என்று தியானிப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் களத்திலே இறங்கி உதவி செய்வதிலே குறைபட்டவர்களாய் இருக்கிறார்கள். தங்களை தியாகம் செய்து இப்படிப்பட்ட பணிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறதில்லை. இறுதியிலே அடக்க ஆராதனையிலே அவர்கள் செய்த நற்செயல்கள் போதகரால் வரிசையாக பட்டியலிடப்படும். அவர்கள் நற்செயல் செய்யவில்லை, அதில் ஈடுபட்டிருந்தார்கள், அவ்வளவுதான்.
இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதனை திருப்தி செய்ய இயலாது. இது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. நாம் இப்படிப்பட்ட வெறுமையான வாழ்க்கை வாழாததற்காக தேவனை துதிக்க வேண்டும். இது ஒரு உண்மையான வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றையும் விட இதுவே பரிதபிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்ற வாஞ்சை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது. அதற்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ முடியும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். இன்றைய நாட்களிலே துக்கத்தை தவிர்க்க மக்கள் என்னையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்ய தயாராயிருக்கிறார்கள். அடக்கத்திற்கும் மக்கள் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்ற வகையிலே இன்றைய நாட்களிலே நாம் ஒழுங்குபடுத்தி அமைத்து வைத்திருக்கிறோம். இனிமையான இசை, பூக்களினால் அலங்கரிப்பு, போதகரின் ஆறுதலான வார்த்தைகள் போன்றவற்றால் அடக்க ஆராதனையும் அடக்கத்தையும் அமைத்து நாம் துக்கத்தினை மறந்திருக்கிறோம். ஒருபுறம் இது ஆறுதலாயிருந்தாலும் உண்மையில் நாம் மரணத்தை பற்றிய பயங்கரமான உண்மைகளை மறந்து விடுகிறோம். மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை எண்ணாமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்பதின் பயனை இழந்து விடுகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். மூடர்கள் எப்பொழுதும் களிப்பையே விரும்புவார்கள். அவர்கள் ஒருவனுடைய அடக்க ஆராதனைக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் பாதி வழியிலேயே நகைச்சுவையான நிகழ்ச்சிகளை கூறி மற்றவர்களை சிரிக்க வைத்து கொண்டு வருவார்கள். இதுவே மரணத்தின் மத்தியிலே வாழ்வது என்பது. அவர்கள் ஒன்றை சிந்திப்பதில்லை. தாங்களும் ஒரு நாள் இந்த மரணத்தை சந்திக்க வேண்டுமே, அதற்கு தாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கும் நாட்களிலே இந்த காரியங்களை சிந்திக்க வேண்டியது அவசியம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனோடு சரியான உறவுடையவர்களாக இருக்கிறோமா? இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இதை அநேகர் முக்கியமானதாக சிந்திக்கிறதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியம் இது. ஆனால் மக்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு சமூக பணிகளிலேயும் கௌரவத்தை தரக்கூடிய குழுக்களிலேயும் அதிக பங்கெடுத்து செயலாற்றுவதிலே அதிக கவனம் செலுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலேயும் அவருக்காக முன்னின்று செயல்படுவதிலேயும் அக்கறை இல்லாமல் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை முக்கியத்துவப்படுத்தி வாழுகிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போலிருக்கும், இதுவும் மாயையே. ஒருவன் மூடரின் பாடலையும் கேட்கலாம், அதே வேளையிலே ஞானியின் கடிந்து கொள்ளுதலையும் கேட்கலாம். ஆனால் அவன் எதற்கு செவி கொடுக்கிறான் என்பதே முக்கியமானது. அவன் ஞானியின் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க முடிவு செய்வானானால் மிகவும் நல்லது செய்கிறான். ஆனால் இரண்டிற்கும் செவி சாய்த்து செல்லுகிறவர்களும் உண்டு. இது எளிதான வழியாக அவர்களுக்கு இருக்கும், ஆனால் இது அழிவுக்கு நேரான வழி. மீதியுள்ள அதிகாரங்களிலே இதை பற்றி அதிகமாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நற்செயல் செய்கிறவர்கள் இப்படித்தான் காணப்படுவார்கள். எதின் மேலும் கோபப்பட மாட்டார்கள். மிகவும் நல்லவர்களாக, எல்லாரிடமும் நட்பு கொண்டவர்களாக, எளிதான வழியிலே செல்கிறவர்களாக, இனிமையாக பழகுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தீவிரமான கொள்கை இல்லாமல் எல்லாரிடமும் எளிதாக வளைந்து கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். இது எதற்காக தெரியுமா? அவர்களுடைய வியாபாரத்திற்காக. இதற்காக இனிமையாயிருந்து நண்பர்களை பெருக்கிக் கொள்வார்கள். தாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து நல்ல பெயர் எடுப்பதற்காக ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு இயக்கத்திலே இருந்து செயல்படுவார்கள். இந்த மக்கள் சனிக்கிழமை இரவு வரை
நரகத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்துவிட்டு ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ பிள்ளைகளைப் போலவும் நடந்து கொள்கிறார்கள். சனிக்கிழமை இரவு வரை கொலை கொள்ளை போன்றவற்றிலே ஈடுபட்டுவிட்டு ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டு இவ்வாறு கேட்பார்கள்: நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் கிறிஸ்தவனைப் போல காணப்படுகிறேனா அல்லது அவிசுவாசியான ஒரு மனிதனைப் போல காணப்படுகிறேனா என்று கேட்பார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல காணப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு அவிசுவாசி என்பதையே வெளிப்படுத்துகிறது. காரணம் என்ன? அவர்கள் எந்த உறுதியான கொள்கைகளையும் நிலையான சத்தியத்தையும் உடையவர்களாய் இராமல் காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் தவறான காரியங்களை குறித்து கோபப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதே வேளையிலே எப்பொழுதும் கோபம் குடிகொள்ளும் மனிதர்களாகவும் இல்லாமல் தவறுகளை உணரும் பொழுது சுட்டிக்காட்ட வேண்டிய நேரம் உறுதியோடு சுட்டிக்காட்டக்கூடியவர்களாய் வாழ்வதுதான் சிறந்தது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பல்வேறு சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியங்களை குறித்து நாங்கள் உணர்வடை செய்தீரோ அதை குறித்து இன்னும் ஆழமாய் நாங்கள் சிந்திக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், உம்முடைய சித்தத்தின்படி வாழவும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்து நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த காணொளியை கண்டு களித்திருப்பீர்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் பல காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, பொருள் பெருகும்போது அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள் என்பதை தியானித்தோம். நேயர்களாகிய நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவினுடைய நாம மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கொஞ்சமாக புசிக்கும் சாதாரண வேலை செய்கிறவன் ஐஸ்வர்யவானை காட்டிலும் இன்பமான நித்திரையை பெறுவான் என்பதை பார்த்தோம். ஏனென்றால் ஐஸ்வர்யவான் என்னதான் நல்ல சத்துமிக்க ஆகாரத்தை உண்டாலும் அவனுடைய கவனமெல்லாம் தான் வைத்திருக்கும் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதிலேயே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சிந்தனைகளை அவன் தொடர்ச்சியாக கொண்டுள்ளதால் அவனுக்கு நிம்மதியான தூக்கம் என்பது அறவே இராது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இப்படி இருக்கக்கூடாது. மாறாக நாம் வைத்திருக்கும் சொத்துக்களை தேவையுள்ளோருக்கு தேவையான பொருட்களை வழங்குவது மூலம் தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, 14ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யமானது விக்கினத்தால் அழிந்து போகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதாவது, ஒருவன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து செல்வத்தை சேர்க்கிறான். பின்னர் பணத்தை கையாள தெரியாத தன்னுடைய குழந்தைகளிடம் ஒப்படைக்கிறான். அவர்கள் அந்த பணத்தை தங்கள் இஷ்டத்திற்கு தாறுமாறாக செலவு செய்கின்றனர். இதன் மூலம் அந்த சொத்துகளும் நிலையானது இல்லை, மாயை என்று கூறுகிறார். கடைசியாக சாலமோன் 7ஆம் அதிகாரத்தில் தங்கள் சுயநீதியை சார்ந்து சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்பவர்களை குறித்ததான தனது ஆராய்ச்சியை வெளியிடுகிறார். அவர்கள் தங்களின் சுயநீதியிலும் நிம்மதி காண முடியாது என்பதை விளக்குகிறார். பிரியமானவர்களே, நாம் நன்கு கவனித்தோமானால் இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் அநேக நேரத்தில் நம்முடைய சுயநீதியில் சார்ந்து இருக்க முயற்சிக்கிறோம். அதாவது, நான் நல்லவனாக இருந்தால், பரிசுத்தமாக வாழ்ந்தால் எனக்கு தேவையான சமாதானம் கிடைக்கும் என்று நம்முடைய சொந்த முயற்சியில் தேவ சமாதானத்தை நாட முயற்சிக்கிறோம். அது மிகவும் தவறானது. நாமும் இதை போன்று நம்முடைய சுயநீதியில் தேவ சமாதானத்தை பெற முயற்சி செய்வோம் என்றால் நாம் முயற்சியை இன்றே கைவிடுவோம். தேவ நீதியில் கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக பிதாவை சந்தித்து நம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ சமாதானம் தாமே நம் அனைவரையும் நிரப்பி நடத்துவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 பின்பாகம்.